MIVI தரப்புல பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக காலர் ஃபிளாஷ் ப்ரோ அப்படி சொல்லி ஒரு நெக் பேண்டை லான்ச் பண்ணாங்க. இந்த நெக் பேண்டை நான் சில நாளாக யூஸ் பண்ணேன். எனக்கு தோணுன பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டை சொல்ல போகிறேன். ஷோராக சொல்கிறேன், இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த நெக் பேண்ட் சூட் ஆகுமா ஆகாதா தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பாஸ் கண்டென்ட் பார்த்தல பாஸ் ஓப்பன் பண்ண உடனே செம ஒரு பிரீமியமான லுக்ல பேக்கேஜ் பண்ணியிருந்தாங்க. பேக்கேஜ் வாஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக். பாஸ் உள்ள என்னென்ன இருந்தது பார்த்தீங்களா, வாரண்டி கார்டு, மேனுவல் புக், வெல்கம் கார்டு, 3 டிஃபரண்ட் சைசஸ் ஆஃப் சிலிக்கான் டேப்ஸ், சார்ஜிங் கேபிள், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நெக் பேண்ட். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பிசிக்கல் உருவம் அப்படி பார்த்தீங்கன்னா டாப்ல நம்மளுக்கு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன், அதுக்கு இல்லை எல்இடி இண்டிகேட்டர், அதுக்கு இல்லை வால்யூம் அப், அதுக்கு இல்லை வால்யூம் டவுன். அப்படியே சைடில் போனீங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்காக சி டைப் போர்ட், அப்படியே பேக் சைடில் போனீங்கன்னா பேசுறதுக்காக மைக். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டோட ஒரு ரிவ்யூவோட செஷனுக்கு இன்வால்வ் ஆகிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட நெக்ல இருந்தே வரோம். இதோட நெக்கோட ரோப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிளிசிபிளான ஒரு பிளாஸ்டிக் மேட்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எனக்கு பர்சனலாக அந்த OnePlusல கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா ரவுண்டில் ரப்பர் நெக்கு, அதுதான் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். அதை பார்க்கும்போது ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கும். அது இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலை கொடுக்கும். பட் ஆனால் இது வந்து பார்க்கறதுக்கும் அந்த அளவு ப்ரீமியமான ஃபீலை கொடுக்கல. எடுக்கும் போதே ஒரு லோ பட்ஜெட்டான ஒரு ப்ராடக்ட்டை தொடருமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. அது இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த அளவு கம்ஃபர்டபுளாக இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளாட் ஒயர், இதில் அட்வான்டேஜ் இருக்குது, லாங் லைஃப் வரும். பட் ஆனால் எனக்கு பர்சனலாக ரவுண்ட் ஒயர் தான் பிடிக்கும். இதை பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்கல. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட மேக்னெட்டிக் கொடுக்கணுக்காக கொடுத்துருக்காங்க. இதோட யூஸ் அது ஃபுல்ஃபில்லே பண்ணலை. வாக் பண்ணும்போது ஜாக் பண்ணும்போதே நகழ்ந்து போகுது. அதுக்கப்புறம் ஒரு நெக் பேண்ட் வாங்குறோமா முக்கியமான ஒரு விஷயம் அதோட ஃபிட்டு, இயர் ஃபிட். அந்த இயர் ஃபிட்டு கூட இதில் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு அளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஸ்லிப் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிட்டே இருந்தால் சில டைம் நகழ்ந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதில் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் இதோட மெனு பட்டனை இந்த ஒயர்லேயே பிளேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து இயர்ல யூஸ் பண்ணும்போது இந்த டிசைன் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு டிசைனாக தான் தோணுது. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்ட்டோட பேட்டரி லைஃப் அப்படி வரையில பார்த்தீங்கன்னா 72 hours வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்ல ஒரு ரிசல்ட்டே கொடுக்குது பேட்டரி லைஃபை பொறுத்தளவு. 60+ hours கண்டிப்பாக வரும். 10 minutes சார்ஜ் பண்ணால் 10 hours வரைக்கும் ப்ளேபேக். அது மட்டும் இல்லாமல் இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 or 20 minutes எடுத்துக்குது. ஒரு பெஸ்ட் பேட்டரி லைஃப் உள்ள ஒரு ப்ராடக்ட் லோ பட்ஜெட்ல நெக் பேண்ட் வாங்கணும்னு நினைச்சா இந்த ப்ராடக்ட் தான் சிறந்த ஒரு ஆப்ஷனா அமையும். இவங்களோட மிக செல்லிங் யூனிட்டே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி லைஃப் தான். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்ட்டோட கனெக்டிவிட்டி அண்ட் லேட்டன்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டியில எந்த இஷ்யூமே இல்லை, நல்ல ஒரு ரேஞ்சுமே கிடைக்குது. அதுவும் இல்லாமல் அப்ஸ்ட்ரக்கல் இருந்தாலும் நல்ல ஒரு சிக்னலுமே கொடுக்குது இந்த ப்ராடக்ட். பட் ஆனால் லேட்டன்சி அப்படி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேட்டன்சி டீலே செம்மையா இருக்குது. ஸோ வந்து கேமரா இருந்தால் செட்டே ஆகாது. இந்த பட்சத்தில் நம்மளால லேட்டன்சி எதிர்பார்க்க முடியாது. ஸோ வந்து கேமருக்கு செட்டே ஆகாதுங்க இந்த ப்ராடக்ட். இதில் அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர் கொடுத்துக்கிறாங்க. அந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் மூலிமா நிறைய விஷயம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டயல் பண்ண நம்பரை ரீடயல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 2 டிவைஸை அட் ஏ டைமில் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே வந்து மேனுவல் புக்கில் தெளிவாக போடுறாங்க. அதை படிச்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்க. ஃபைனலாக இதோட ஆடியோ குவாலிட்டி அப்படி பார்க்கல பார்த்தீங்கன்னா இவங்க 13mm ஆடியோ டிரைவர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் இவங்களோட பேஸ் நல்லாவே ஒரு பஞ்சியான ஒரு பேஸ் தந்துருக்கிறாங்க. பட் ஆனால் இவங்களோட ஐ பார்த்தீங்கன்னா லைட்டாக இறையிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் லவுட் வாய்ஸ் தான் வச்சுட்டா சுத்தமாக கேட்க முடியல, சுத்தமாக ஏறியது. ஸோ வந்து ஆடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டாக தான் மேட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்ப்போம். இது மூலமா வந்து நீங்கள் ஈஸியாக டிசிஷன் எடுக்கலாம், இதை வாங்கலாமா வேணாமான்ட்டு. இதோட பாசிட்டிவ் அப்படி பார்த்தீங்கன்னா இதோட 72+ hours playback டைம் லோ பட்ஜெட்டில் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மெனி ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 டிவைஸ் அட் ஏ டைமில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரீடைல வந்து இந்த மெனு பட்டன் மூலமாகவே நீங்கள் வந்து ரீடைலும் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் தான் எல்லாம் தராங்க. இதெல்லாமே இதோட பாசிட்டிவ். இதோட நெகட்டிவ் அப்படி பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி எனக்கு பர்சனலாக பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இதோட ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் மேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் சம் லேட்டன்சி டிலேவும் இருக்க தான் செய்யுது. அவ்வளோதான் நண்பா, இன்னைக்கு நம்ம செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோ இருக்குது. அந்த வீடியோ எல்லாத்தையுமே பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. டேக் கேன் டூ எனிதிங். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம்.